ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட்டு 5க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி கிளாரிட்டிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா, டாப்பில் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதில் போய்ட்டு குவாலிட்டியை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி வந்து 360ன்னு இருக்குதா, இல்லை அதுக்கும் கம்மியாக இருக்கா, இல்லை அதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கிளியராக தான் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பிளர்ராக தான் தெரியும். ஸோ அதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, வீடியோ வந்து கிளியராக இருக்கும். ஸோ டெஸ்ட்டு 5க்கான டாபிக் என்னென்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, 10th தமிழ் புத்தகம், அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அப்புறம் பார்லிமெண்ட்டு, அதேமாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அப்புறம் இங்கே லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம், அடுத்தது லோக்கல் கவர்மெண்ட்டு உள்ளாட்சி அமைப்பில் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது கொடுத்துருந்தோம். ப்ளஸ்ஸு மேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், ஓகேவா, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்ற தலைப்புகள் இது எல்லாமே அடங்கிய ஒரு கேள்வித்தாள தான் அது இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பாருங்க, குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதிகளில் தவறானது எது அப்படின்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும், கரெக்டு தான். 35 வயது முடித்திருத்தல் வேண்டும், கரெக்டு தான். ஆளுநராகனாலும் 35 வயசு தான் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அதே மாதிரி சிஎம் ஆகணும்னா 25 வயசு. அதே மாதிரி சட்டமன்ற மேலவையில் உறுப்பினராகணும்னா 30 வயசு. ஓகேவா. அதே மாதிரி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் உறுப்பினர் ஆகணுன்னாலும் 30 வயசு. ஓகேவா. ஸோ அதுமாரி மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி வேண்டும் அப்படின்றது கிடையாது. மக்களவையில் உறுப்பினர் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதி வேணுமோ அந்த தகுதிகள் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கணும். அதுவே துணை குடியரசுத் தலைவருக்கு தான் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் எல்லாமே இருக்க வேண்டும். ஓகேவா. ஸோ அடுத்தது ஒன்று, ஆதாயம் தரும் பதவி கூடாது, கூடவே கூடாது, கரெக்ட் தான். ஸோ அடுத்தது தவறான ஒன்று இது, சரத்து 352 தேசிய அவசர நிலை. ஓகேவா, நேஷ்னல் எமர்ஜென்சி. அதே மாதிரி சரத்து 356 அப்படின்றது மாநில அவசர நிலை. சரத்து ஆர்டிக்கிள் 360 அப்படின்றது நிதி அவசர நிலை. ஓகேவா. அடுத்தது சரத்து 161ங்கிறது ஆளுநருக்கான தண்டனை குறைப்பு அதிகாரம். ஓகேவா. அதுவே குடியரசுத் தலைவருக்கு தண்டனை குறைப்பு அதிகாரம் என்ன ஆர்டிகிள் அப்படின்னா 72. ஆர்டிகிள் 72 குடியரசுத் தலைவரின் தண்டனை குறைப்பு அதிகாரத்தை பேசுகிறது. ஆர்டிகிள் 161 ஆளுநரின் தண்டனை குறைப்பு அதிகாரத்தை பேசுகிறது. ஓகேவா. ஸோ அடுத்தது, குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய டேஸ் உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்றத நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 4ல் 1 பங்கு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு தீர்மானத்தை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும். ஓகேவா, தீர்மானத்தை கொடுக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் மெஜாரிட்டியை வந்து நம்ம பெருசாக காட்டணும். ஸோ பதவி நீக்கம் செய்கிறதுக்கு கையொப்பமிட்ட தீர்மானம் அப்படிங்கிறது 4ல் 1 பங்காக இருக்கணும். அடுத்தது, மத்திய அரசின் நிர்வாக நடவடிக்கைகள் அனைத்தும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே நடைபெற வேண்டும் என கூறும் சரத்து இது. உதாரணத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அது எல்லாமே குடியரசுத் தலைவர் பேரில் தான் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த லாஜிக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஆர்டிக்கிள் 77. ஓகேவா. அதுவே மாநிலத்தில் எந்த ஒரு நிர்வாக நடவடிக்கையும் ஆளுநரின் பெயரிலேயே நடைபெற வேண்டும்னு ஒரு கேள்வி இருக்குது. அது 77 இன்னொரு டைம் கூட்டிக்கோங்க, 77 + 77 154, அது ஆளுநருக்கு. அடுத்தது, குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி கூறும் அரசமைப்பு சரத்து எது அப்படின்னா சரத்து 61. அடுத்தது, இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியானது டேஸ் நாட்டின் பதவியை போன்றது அப்படின்னா அமெரிக்க நாட்டின் பதவியை போன்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அது. அடுத்தது, பிரதமரின் கடமை பற்றி கூறும் அரசமைப்பு சரத்து எது அப்படின்னா ஆர்டிக்கிள் 78. ஓகேவா. ஆர்டிக்கிள் 78 பிரதமருடைய கடமையை பற்றி கூறுகிறது. அடுத்தது, குடியரசுத் தலைவர் அரசமைப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் எந்த சரத்தினை பயன்படுத்தி சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம்? யார் மூலம் போய் தீர்த்துப்பார் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் 143. 9வது கேள்வி, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் ஊதியத்தை முடிவு செய்யும் அதிகாரம் டேஸுக்கு உண்டு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு தான் உண்டு. ஓகேவா. நாடாளுமன்றம்னா ஆப்ஷனில் வைப்பாங்க, நாடாளுமன்றம்லாம் கிடையாது. குடியரசுத் தலைவருடைய முடிவினை சார்ந்தது. ஏன் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய சேலரின்றதை நம்ம கான்ஸ்டிடியூஷன் நமக்கு வரையறுத்து தரவில்லை. அடுத்தது, இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை தலைவரின் கடமைகள் மற்றும் அதிகாரம் பற்றி கூறும் சரத்து எது? ஆர்டிக்கிள் 149. இந்தியாவுக்கு சிஏஜி அப்படின்ற ஒரு பதவி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய நியமனம், பதவி நீக்கம் எல்லாமே 148
149 அதிகாரம் மற்றும் கடமைகள். 150னா இவர் கொடுத்த படிவத்திலேயே இருக்க வேண்டும். மத்திய மாநில கணக்குகள்லாம் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்கிறது 150. 151ன்றதுலாம் ரிப்போர்ட். ஓகேவா. அடுத்தது வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்ட அரசமைப்பு சட்ட திருத்தம். 61வது சட்ட திருத்தம் 1988. அடிஷ்னலாக சொல்லக்கூடிய விஷயத்தையும் இந்த தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த 100 கேள்விக்கு ஆன்சர் சொல்கிறது 10 ஒரு காமன் நேரத்தில் சொல்லி முடிச்சிடலாம். இதில் நீங்கள் அடிஷ்னலாக இன்னும் ஒரு 200 கேள்வி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது தான். அதனால தான் ஒரு ஆன்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் இன்னொரு 4 கேள்விக்கான ஆன்சரையும் சொல்லி அந்த கேள்வியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ 61வது சட்ட திருத்தம் 1988 ராஜீவ்காந்தி பீரியடில் கொண்டு வரப்பட்டது. அமைச்சரவையில் கோரம் என்பது, ஓகேவா, கோரம் அப்படின்னா 10ல் 1 பங்கு உறுப்பினர்களை தான் கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டத்தொடரை தலைமையேற்று நடத்துபவர் யார் அப்படின்னா சபாநாயகர். அதுவே கூட்டத்தொடரை கூட்டுபவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். கூட்டம் தொடர்பான ஆர்டிகிள் எது அப்படின்னா கூட்டமாக போனால் 108 ஏற்றிடுவாங்க. ஆர்டிகிள் 108. ஓகேவா, 108. அதே மாதிரி கூட்டம் அப்படிங்கிறது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து பெறப்பட்டது. அடுத்தது தவறான இணையது. பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி மே, பருவகால கூட்டத்தொடர் ஜூலை செப்டம்பர், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர். ஸோ எல்லாமே கரெக்டு தான். பண மசோதாவினை எத்தனை நாட்கள் மட்டும் மாநிலங்களவையால் நிறுத்தி வைக்க முடியும்? மணி பில்லு, ஓகேவா, 14 நாள் மட்டும்தான் நிறுத்தி வைக்க முடியும். அப்படி அதையும் தாண்டி நிறுத்தி வைக்கிறாங்கன்னா அது கணக்கிலே வராது. அவங்க ஓகே சொன்ன மாதிரி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதுவே சாதாரண மசோதாவை 6 மாதம் வரைக்கும் நிறுத்தி வைக்கலாம் மாநிலங்களவையால். ஸோ அடுத்தது மத்திய மாநில அரசுக்கு பொதுவான அகில இந்திய பணி உருவாக்க பயன்படும் அரசமைப்பு சரத்து எது அப்படின்னா ஆர்டிகிள் 312. ஓகேவா. 312க்கு எந்த அளவுக்கு மெஜாரிட்டியை ராஜ்யசபாவில் காட்டணும் அப்படின்னா 2/3. அந்த 312ல் 3, 1, 2 இருக்கு இல்லையா. ஸோ 1 ஸ்லாஷ் மாதிரி வச்சுக்கோங்க. 3ல் 2 பங்கு பெரும்பான்மை வேணும் அப்படின்றதையும் லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநர் இருக்கலாம் என கூறும் அரசமைப்பு திருத்தம் எது? 7வது சட்ட திருத்தம் 1956. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே உயர்நீதிமன்றம் இருக்கலாம் என கூறும் அரசமைப்பு திருத்தம் எதுன்னு கேட்டாலும் அதுக்கும் 7வது சட்ட திருத்தம் 1956 தான். ஸோ அடுத்தது ஆளுநரின் சிறப்புரிமை பற்றி கூறும் அரசமைப்பு சரத்து எது அப்படின்னா சரத்து 361ல் 1. குடியரசுத் தலைவருக்கு கேட்டாலும் இதே ஆர்டிகிள் தான் 361ல் 1. ஓகேவா. அவங்கள கைது செய்வதிலிருந்து சில அதிகாரங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் ஆளுநர் பிரசிடெண்ட்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது சில வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கான சிறப்பு உரிமைகள். ஸோ அடுத்தது மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் சரத்து எது அப்படின்னா சரத்து 165. அதுவே அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் சரத்துனா 76. ஓகேவா. இது மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் சரத்து 165. சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் பற்றி கூறும் சரத்து எது அப்படின்னா சரத்து 169. அடுத்தது சட்ட மேலவை உள்ள மாநிலங்களில் தவறானது எது அப்படின்னா குஜராத்தில் இல்லை. ஓகேவா. இதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், மேனுக்கு டிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. மேனா அதாவது MANKU டிபி அப்படின்னு சொல்லியிருப்பேன். மகாராஷ்டிரா வரும், ஆந்திரா வரும், பீகார் வரும். அடுத்து பார்த்தோம்னா கர்நாடகா வரும். ஓகேவா. உத்தரப்பிரதேசம் வரும். அடுத்த கேள்வி 22வது கேள்வி. ஆளுநர் சட்ட மேலவைக்கு டேஷ் பங்கு உறுப்பினரை நியமனம் செய்கிறார்? 6ல் 1 பங்கு உறுப்பினரை நியமனம் செய்கிறார். கீழவை தொடர்பான கூற்றுகளில் தவறான ஒன்று எது? மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய அவை கீழவை தான். கரெக்டு. அதிகபட்சம் 500 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். கரெக்டு. குறைந்தபட்சம் 60க்கு குறையாமல் இருக்க வேண்டும். அதுவும் கரெக்டு. நிரந்தர அவையாக செயல்படுகிறது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நிரந்தர அவையாக செயல்படுவது நமக்கு மேலவை சொல்லலாம். அதே மாதிரி இங்கே ஒரு நாடு அளவில் பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவை சொல்லலாம். இதெல்லாம் நிரந்தர அவை கிடையாது, அதாவது கீழவை அப்படின்றது. சட்டமன்ற மேலவையில் டேஸுக்கு குறையாமல் உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருக்க வேண்டும் அப்படின்னா 40க்கு குறையாமல் உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருக்க வேண்டும். மாநில நிதிக்குழுவின் தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னா நமக்கு முதலமைச்சர். ஓகேவா. முதலமைச்சர் தான் மாநில நிதிக்குழுவின் தலைவராக செயல்படுவார். பாராளுமன்ற மொழிகள் பற்றி கூறும் அரசமைப்பு சரத்து எது அப்படின்னா சரத்து 120. தேசிய அவசர நிலையின் போது மக்களவையின் பதவிக்காலம் டேஷ் காலங்கள் நீட்டிக்க முடியும்? 1 ஆண்டு வரை. ஓகேவா. 1 இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்.
இந்திய நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யார் அப்படின்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். குடியரசுத் தலைவர்களை காலவரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக. இது 29வது கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பிவி கிரி, அடுத்தது பக்ருதீன் அலி அகமது, ரெண்டாவது ஓகேவா, அடுத்தது நீலம் சஞ்சீவ ரெட்டி, அடுத்தது பார்த்தோம்னா ஜெயில் சிங். 1 4 2 3. இதுக்கு நம்ம ஷார்ட்கட் ஆல்ரெடி டெலகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன். எத்தனை பேர் கரெக்டாக போட்டிங்களோ சொல்லுங்கள். மத்திய அரசின் உண்மையான அதிகாரம் கொண்ட அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். 31வது கேள்வி. துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக அப்படின்னு கேட்கலாம், அலுவல் வழி தலைவராக அப்படின்னும் கேட்கலாம். செயல்படுவார் என கூறும் சரத்து எது அப்படின்னா 64. அடுத்தது குடியரசுத் தலைவரின் தேர்தல் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற ஈரவை உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இவங்க எல்லாருமே எலெக்ஷனில் வருவாங்க. ஆனால் சட்டமன்ற ஈரவை நியமன உறுப்பினர்கள் வரமாட்டாங்க. அதாவது கொஸ்டினில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரணும், எலெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும், ஓகேவா. நாமினேட்டட், நியமனம் அப்படின்லாம் வரக்கூடாது. அடுத்தது தேசிய அவசர நிலை கொண்டு வரப்பட்ட ஆண்டுகளில் தவறானது எது? 1962 இந்திய சீன போர், 1971 இந்தியா பங்களாதேஷ் போர், 1975 இந்தியா பாகிஸ்தான் போர், ஓகேவா. 1980 கொண்டு வரப்படவில்லை. அடுத்தது குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் அப்படின்னா 12 பேர். அதுவே லோக்சபாவுக்கு 2 பேர், ராஜ்யசபாவுக்குனா 12 பேர். அடுத்தது 35வது கேள்வி. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் யார்? கனெக்டிங் சேனல் யார் அப்படின்னா பிரதமர். 36வது கேள்வி. சர்வதேச மாநாடுகளில் இந்திய பிரதிநிதியாக செயல்படுபவர் பிரதமர். இந்த சார்க் மாநாடுகள் இதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காமன்வெல்த் மாநாடு, இந்த மாதிரி நிறைய மாநாடுகள் நடக்குது இல்லையா. ஸோ அதில் இந்தியாவுடைய சார்பாக பங்கேற்பவர் பிரதமர். இந்த இதிலலாம் பார்க்கலாமே, நியூஸ்லலாம் பார்த்தோம்னா நிறைய தலைவர்களோட பிரதமர், நம்மளுடைய இந்திய நாட்டு பிரதமர் கை குலுக்கிக்கிட்டு வர்ற மாதிரி நிறைய இதெல்லாம் போடுவாங்க இல்லையா நியூஸ் எல்லாம், அதெல்லாம் இந்த சர்வதேச மாநாடுகள் தான். அடுத்து 37வது கேள்வி. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் அரசமைப்பின் பகுதி எது அப்படின்னா பகுதி 5. ஆர்டிகளும் கேட்டாங்கன்னா 76. அடுத்தது இந்தியாவின் முதல் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை தலைவர் யார் அப்படின்னா நரஹரி ராவ், ஓகேவா, நரஹரி ராவ். அதுவே மௌலாங்கர்னா இந்தியாவின் முதல் சபாநாயகர்னு சொல்லுவாங்க. டிபி கோலி அப்படின்றது இந்தியாவின் முதல் சிபிஐ, ஓகேவா, இந்தியாவின் முதல் சிபிஐ. அதுவே ஜிசி முர்மு, கிரிஷ்சந்திர முர்மு அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற சிஏஜி. அடுத்தது நாடாளுமன்ற மக்களவையில் அதிகபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெற முடியும் அப்படின்னா 552 பேர் இடம்பெறலாம். ஆனால் இப்போதைக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 545. 40வது கேள்வி. ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது பண மசோதாவா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் மக்களவை சபாநாயகர், ஓகேவா. இது ஒரு ஃபினான்ஸ் பில்லா இல்லை மணி பில்லா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு உண்டுனா லோக்சபா ஸ்பீக்கர். 41வது கேள்வி. மேக்ஸு சி ஆப்ஷன் 16:24:30:35. 42வது கேள்விக்கான ஆன்சர் ஏ 15:8. 43வது கேள்விக்கான ஆன்சர் சி, ஓகேவா. 44வது கேள்விக்கான ஆன்சர் டெல்லி டி 8:9:24. 45வது கேள்விக்கான ஆன்சர் ஏ. 46வது கேள்விக்கான ஆன்சர் ஏ. 47வது கேள்விக்கான ஆன்சர் பி, பி ஃபார் பாம்பே. அடுத்தது 48வது கேள்விக்கான ஆன்சர் பி 11:9. 49வது கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டெல்லி 12:15:10. 50வது கேள்விக்கான ஆன்சர் சி 51. பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என ரிப்பன் பிரபு அழைக்கப்படுகிறார், கரெக்டு. முதலில் பஞ்சாயத்து ராஜ் ராஜஸ்தானில் நாகௌர் மாவட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது, அதுவும் கரெக்டு. சரத்து 243 டி பஞ்சாயத்து தேர்தலில் இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறது, கரெக்டு. பெண்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் 50% இடஒதுக்கீடு தற்போது வழங்கப்படுகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆனால் மினிமம் 1/3, ஓகேவா, அதாவது 33% மினிமம் கொடுக்கணும். ஆனால் இப்போதைக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 50%. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அதை மாற்றிட்டாங்க. அடுத்தது மாநில தேர்தல் ஆணையம் பற்றி கூறும் சரத்து எது? கே ஃபார் கோயம்பேடு அப்படின்னு சொன்னேன். ஏன் கோயம்பேடுனா கோயம்பேட்டில் தான் மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது, ஓகேவா. 243 கே.
அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்பில் 2 அடுக்குமுறையை பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னா அசோக் மேத்தா குழு 1977. பல்வந்த் ராய் மேத்தா வந்து 3 அடுக்குமுறையை பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்தது பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அடுத்தது தவறான இணை எது? செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை, அதுதான் கரெக்டு. அதுமாரி சருகு காய்ந்த இலை, கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி தான் விறகுன்றது காய்ந்த சிறுகிளை. 56வது கேள்வி, உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். அடுத்தது அனாலஜி என்பதன் தமிழாக்கம் என்ன அப்படின்னா இணை ஒப்பு. 58வது கேள்விக்கான ஆன்சர், கீழ்கண்டவற்றுள் சொல்லிசை அளபடை எது அப்படின்னா வரணசையி. ஓகேவா, எடுப்பதுவும் எங்கிறைவன் ஓதல் அப்படின்றதெல்லாம் எது அப்படின்னா எடுப்பதுவும் அப்படிங்கிறது இன்னிசை அளபடை, ஓதல் அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடை. அதே மாதிரி எங்கிறைவன் அப்படிங்கிறது நமக்கு ஒற்று எழுத்து வந்திருக்கு இல்லையா, எங்கிறைவன் அப்படின்றது என்னென்னா ஒற்றளபடை. அடுத்தது 51வது கேள்விக்கான ஆன்சர், கீழ்கண்டவற்றுள் பொதுமொழி சொல் எது அப்படின்னா 8. ஓகேவா, 8 அப்படின்னா ஒரு நம்பரு. அதுவே பிரித்தோம்னா எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரிக்கும். ஓகேவா, எல்லை உன், எள் இருக்குல்ல, எல்லை வந்து சாப்பிடு அப்படிங்கிற பொருளில் 2 சேர்ந்துருக்கும்போது ஒரு பொருள், பிரிஞ்சிருக்கும்போது ஒரு பொருள் அப்படின்னு 2 அர்த்தத்தை தர்றதுனால இது பொதுமொழி சொல். 60வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வினையாளனையும் பெயர் அல்லாதது எது அப்படின்னா வந்தவர், எடுத்தவர், பாடியவர், சென்றவர், கொடுத்தவர் எல்லாமே வினையாளனையும் பெயர் தான். பாடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். தவறான இணை எது? உயிரெழுத்து வவ்வல், ஒப்பெழுத்து ஹோமோகிராஃப், கலந்துரையாடல் டிஸ்கஷன். அதுவே ஒரு மொழி அப்படின்னா தான் மோனோலிங்குவல். ஏன்னா மோனோ அப்படின்னாலே ஒன்று தானே, மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி தான். ஓகேவா. ஸோ 62வது கேள்வி, கை தொழுது என்பதன் இலக்கண குறிப்பு கையால் தொழுது, 3ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது 63வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் அன்மொழி தொகை எது அப்படின்னா முறுக்கு மிசை வந்தார், சிவப்பு சட்டை பேசினார். ஓகேவா. ஸோ அது மாதிரி அடையாளத்தை சொல்கிறோம்ல, அவங்க சட்டையை வச்சு மூக்கு சிலருக்கு பெருசாக இருந்துச்சுன்னா மூக்கை வச்சு சொல்லுவாங்க, பெரிய மூக்கு வந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, சொந்த மாதிரி தான். ஓகேவா, அடையாளத்தை வச்சு சொல்கிறது. அதுவே வட்டத்தொட்டி, ஆடுகொடி, அண்ணன் தம்பி இதெல்லாம் வந்து அன்மொழி தொகை கிடையாது. ஆடுகொடி வினைத்தொகையில் வந்துடும், அண்ணன் தம்பின்றது உண்மை தொகையில் வந்துடும். ஓகேவா, வட்டத்தொட்டி பண்பு தொகையில் வந்துடும். அடுத்தது தவறான இணை எது? புயல்னா ஸ்டோம், பெருங்காற்று டெம்பஸ்ட், சூறாவளி டொர்னாடோ, கடல் காற்று அப்படின்னா சீ ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்றுன்னு அர்த்தம். ஓகேவா. இட்டதோர் தாமரை பூ இதழ் விருத்திருத்தல் போல என்ற பாடல் வரியை பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். 65வது கேள்விக்கு சி. 66 தவறாக பொருந்தி இருப்பது எது? பாடி மகிழ்ந்தனர் அப்படின்னா அது வினையெச்சத்தொடர், அது பெயரெச்சத்தொடர் வராது. இனியன் கவிஞர் எழுவாய் தொடர் தான். பாடினால் கண்ணகி வினைமுற்ற தொடர் தான். நண்பா எழுது விழித்தொடர், கரெக்டு தான். 67வது கேள்விக்கான ஆன்சர், அடையக்கூடாத பள்ளிகளை அடைவோர் டேஸ் ஆவர்னா ஒழுக்கம் தவறுபவர். ஓகேவா. அடுத்தது 68வது கேள்விக்கான ஆன்சர், ஊழ் ஊழ் அப்படிங்கிறது அடுக்கு தொடர். ஓகேவா, அர்த்தத்தை கொடுத்துச்சுன்னா அடுக்கு தொடர், அர்த்தமே இல்லாமல் கலகல சலசல பலபல அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இரட்டை கிளவியில் வந்துடும். ஓகேவா. அடுத்தது 69வது கேள்வி, என் அம்மை வந்தாள் என மாட்டை பார்த்து கூறுவது என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா என் அம்மை வந்தாள் அப்படிங்கிறது மாடுங்கிறது அக்ரிணை, மனுஷங்கிறது உயர்திணை. அப்போது அக்ரிணையை உயர்திணையாக நினச்சி வந்தாள்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ திணை வலுவமைதி. அடுத்தது இன்ஃப்ராரெட் ரேஸ். 70வது கேள்வி, இன்ஃப்ராரெட் ரேஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். அடுத்தது 71வது கேள்வி, கேள்வினான் என்பதன் இலக்கண குறிப்பு அதுனா வினையால் அணையும் பெயர். ஓகேவா. ஸோ அடுத்தது 72வது கேள்வி, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது கொழல் வினா. கொடுக்குறோம் அப்படின்னா கொடை வினா, ஒரு விஷயத்த சொல்லி போயிட்டு வான்னு சொல்கிறோம்னா ஏவல் வினா, தெரியாமல் ஒரு விஷயத்த கேட்குறோம்னா அறியா வினா, தெரிஞ்சே ஒரு விஷயத்த கேட்குறோம் அப்படின்னா அது அறிவினா, அதுவே வாங்கிக்கணும்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது கொழல் வினா. 73வது கேள்வி, வினா எத்தனை வகைப்படும்? வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். ஓகேவா. ஸோ அடுத்தது 74வது கேள்வி, அறைக்குள் யாழிசை ஏதென்று எட்டி பார்த்தேன் என்ற கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அடுத்தது 75வது கேள்வி, லூட் மியூசிக் என்பதன் தமிழாக்கம் என்ன அப்படின்னா யாழிசை. ஓகேவா.
அடுத்தது 76 அழைப்பு மணி ஒலித்தது கயல்விழி கதவை திறந்தார் என்ற தனி சொற்றொடரை கலவை சொற்றொடராக மாற்றுக. எப்படி மாற்றலாம் அப்படின்னா அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தேவர் அணையர் கயவர் அவரும் தான் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்தது 78வது கேள்வி நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணதாசன். ஓகேவா. 79வது கேள்வி கீழ்காணும் மறு பெயர்களில் தவறானது எது? தஞ்சாவூர் தஞ்சை, திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவாங்க, உதகமண்டலம் உதகைன்னு தான் சொல்லுவாங்க, புதுச்சேரியை புதுவை அப்படின்னு சொல்லுவாங்க. புதுகை கிடையாது, புதுவை. அடுத்தது பேட்டன்ட் 80வது கேள்வி பேட்டன்ட் என்பதன் தமிழாக்கம் என்ன அப்படின்னா காப்புரிமை. ஓகேவா, காப்புரிமை. அடுத்தது 81வது கேள்விக்கான ஆன்சர். ஓகேவா, கண்ணதாசனின் பாடல் வரிகளில் தவறான ஒன்று இது. கவிஞன் யானோர் கால கணிதம் கண்ணதாசன் தான். மாற்றம் எனது மானிட தத்துவம் கண்ணதாசன். தலைவர் மாறுவார் தர்பார் மாறும் கண்ணதாசன். சமரசம் மாறும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே அப்படின்லாம் அந்த பாட்டு வரும் தெரியுமா? ஸோ அது வந்து பார்த்தோம்னா மருதகாசி. தெரியலை அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, அதனால தான் ஆப்ஷனில் அதை வச்சேன் நான். மருதகாசியினுடைய பாடல் அது. அடுத்தது 82வது கேள்வி தன் திரைப்பட பாடல் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். அடுத்தது 83வது கேள்வி கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா. ஓகேவா. அடுத்தது 84வது கேள்வி ஃபிலாசபர் என்பதன் தமிழாக்கம் என்ன அப்படின்னா மெய்யியலாளர். ஓகேவா, ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர். அடுத்தது 85வது கேள்வி எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்ற பாடல் வரி மூலம் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதை பாடினது இந்த மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொன்னது யார் அப்படின்னா ஜெயகாந்தன். ஓகேவா, இருந்தாலும் அந்த பாடல் யாரை குறிக்கிது அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 86வது கேள்வி கீழ்காணும் உவமைகளில் தவறான ஒன்று எது? தாமரை இலை நீர் போல, மழைமுகம் காணா பயிர் போல, கண்ணினை காக்கும் இமை போல, சிலை மேல் எழுத்து போல. ஓகேவா, சிலை மேல் எழுத்து போல. அடுத்தது மெய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு வேற்றுமை தொகை. அடுத்தது 88வது கேள்வி தவறான இணை எது? பிணித்துனா கட்டி, வாய்த்த பயனுள்ள, யாக்கைனா உடல், சேக்கைனா படுக்கைன்னு அர்த்தம். சேக்கை அப்படின்னா படுக்கைன்னு அர்த்தம். அடுத்தது 89வது கேள்வி இஸ்மத் சன்னியாசி என்ற பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என பொருள். ஓகேவா, இஸ்மத் சன்னியாசி. அடுத்தது 90வது கேள்வி வீரமாமுனிவரின் நூல்களில் தவறான ஒன்று எது? தொன்னூல் விளக்கம், சதுரகராதி, உரைநடை நூல்கள், யுகசந்திங்கிறது ஜெயகாந்தனுடையது. ஓகேவா. அடுத்தது ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் அப்படின்னா நமக்கு கண்ணதாசன். ஓகேவா. ஸோ அடுத்தது 92வது கேள்வி வளர்வானம் இலக்கண குறிப்பு தருக. வளரும் வானம், வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வினைத்தொகை. அடுத்தது 93வது கேள்வி தவறான இணை எது? பண்பாட்டு எல்லை அப்படின்னா கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ். அடுத்தது பண்பாட்டு விழுமியங்கள் கல்ச்சுரல் வேல்யூஸ். அடுத்தது மனிதநேயம் ஹியூமனிசம். ஓகேவா. ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா கலைப்படைப்புகள், நடன படைப்புகள் வராது. 94வது கேள்வி மொழிபெயர்த்து விளக்குவது என்பதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா இன்டர்பிரட்டிங். ஓகேவா, இன்டர்பிரட்டிங். அடுத்தது 95வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று படற்கை பெயரை குறிக்கிறது அப்படின்னா அவன் யாரையோ குறிக்கிறது. இப்போது தன்மை நான், முன்னிலைனா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க, படற்கைனா எங்கேயோ இருக்கிறவங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது 96வது கேள்வி அன்னை மொழியே அழகார்ந்த செம்மொழியே என்ற பாடலை பாடியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் துரைமாணிக்கம். 97வது கேள்வி நுனியில் சுருங்கிய காய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சூம்பல். ஓகேவா. ஷூ வந்து நம்ம வீட்டில் ஷூலாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதெல்லாம் நுனியில் சுருங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 98வது கேள்வி பனையின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வடலி. ஓகேவா, வடலி. அடுத்தது 99வது கேள்வி மாறுபட்ட ஒரு சொல்லை தேர்ந்தெடு. சொல்லுதல் அப்படின்னா விளம்புதல்னு சொல்லலாம், செப்புதல்னு சொல்லலாம், இயம்பல் அப்படின்னு சொல்லலாம், உணர்த்துதல்னு சொல்லக்கூடாது. ஓகேவா. ஸோ அடுத்தது உலகத்தோடொட்ட ஒளிகள் பழக்கற்றும்
கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னா திருக்குறள் நமக்கு முடியும். ஸோ இவ்வளோதான் இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கு. எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் அடுத்த டெஸ்ட்டோட அப்டேட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.